வணக்கங்க. இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது, நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, அதாவது டிராயிங்கோ, பெயிண்டிங்கோ பண்ணுறதுக்கு பின்னாடி முக்கியமான 7 எலமெண்ட்ஸ் இருக்குங்க. அது நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். அது என்னென்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு லைனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லைன் வந்து கன்வே பண்ணி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுவோம். அது ஜாமெட்ரிக்கலோ, நான் ஜாமெட்ரிக்கலோ ஏதோ ஒரு ஷேப்பாக இருக்கும். அந்த ஷேப் முடிச்சதுக்கப்புறம் அது லைட் அண்ட் ஷேடோ அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபார்ம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து நிறையா கேட்டகரியில் நம்ம பேசுவோங்க. ஒன்று வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். ஆர்ட் ஒர்க்கில் இருக்கிற டிஸ்டன்ஸை காட்டுறதுன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு இந்த மாதிரி. அதுக்கடுத்து பாசிட்டிவ் ஸ்பேஸ், நெகட்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்பேஸ். பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து டெக்ஸ்சர் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது ஸ்ப்ளிட் பண்ண மாதிரியான டெக்ஸ்சர் இருக்குது, நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரியான டெக்ஸ்சர் இருக்குது. ஒவ்வொரு விதமான அந்த மேடு பள்ளங்களை க்ரியேட் பண்ணுற ஃபார்முக்கு பேர் டெக்ஸ்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வேல்யூன்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டார்க் டு லைட்டு. இது வந்து கலர் வேல்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டி பென்சில் கிரே ஸ்கேலில் பண்ணுறதுனால இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் கலர் டோன் இருக்குல்ல, அதை வந்து வேல்யூன்னு சொல்லுவோம். அடுத்து கலர்ஸ். இந்த 7 எலமெண்ட்ஸுக்குமே ஒரு பெயிண்டிங்கோ ட்ராயிங்கிலோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஆனால் 3 எலமெண்ட் நிச்சயமாக இருக்கும். இப்போது ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 5 டிஃப்ரெண்ட்டான ட்ராயிங் பெயிண்டிங் எடுத்து வச்சுருக்கேன், ஆர்ட் ஒர்க்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங். இது ஒரு பெயிண்ட்டை மட்டும் வச்சு லைனே பண்ணாமல் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஷேப்ஸ் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. நான் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். ஃபார்ம் இருக்குது. ஒரு இடம் மேடு பள்ளம்னு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங்கில் ஃபார்ம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, டெக்ஸ்சர் இருக்குது, வேல்யூ இருக்குது, கலர் வேல்யூ இருக்குது, கலரும் இருக்குது. ஸோ லைன் மட்டும்தான் விசிபிள் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கை பாருங்களேன். இது வந்து மோஸ்ட்லி லைன் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம லைன் கிளியராக பார்க்க முடியுது. ஷேப்ஸ் இருக்குது, லைனை வச்சு ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கு இருக்கிற மேடு பள்ளத்தெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸ்பேஸ் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்குது, டெக்ஸ்சர் இருக்குது. அவங்க அந்த ஃபேஸை க்ரியேட் பண்ணதே ஆக்சுவலி இது ரியலிஸ்டிக் ஃபேஸ் கிடையாது. இருந்தாலும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்சர் வந்து ஹேட்சிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் இருக்குது, கலர் வேல்யூ இருக்குது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. எந்த இடத்துல டார்க் வேல்யூ, எந்த இடத்துல லைட் வேல்யூன்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கலர், இதை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டையுமே கலராக எடுத்துக்கலாம், ஏன்னா அதுவுமே ஒரு கலர் தான். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3வது பிக்சரை பாருங்கள். இதை வந்து நான் ஆப்ஜெக்டிவ் ட்ராயிங்னு சொல்லுவாங்க, நான் ஆப்ஜெக்டிவ் பெயிண்டிங் அந்த மாதிரி. இதில் என்னென்னா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் இருக்கும், பட் இதில் எந்த ஒரு டைரக்ட் மீனிங்கும் இருக்காதுங்க. ஒரு ஃப்ளோவில் க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ளோவில் தெரிஞ்ச ஒரு ஃபீலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சம் பேலன்ஸ் உள்ளே இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா லைன் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, ஃபார்ம் நம்ம 3Dயாக ஃபீல் பண்ணலனாலும் ஓரளவுக்கு நிறையா ஷேப்ஸை கம்பைன் பண்ணி ஒரு விதமான ஃபார்ம் இருக்குது உள்ள, நான் ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்குது, டெக்ஸ்சர் இருக்குது, கலர் வேல்யூ இருக்குது, கலரும் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரியலிஸ்டிக்கான ட்ராயிங் இருக்குது, பென்சில் ட்ராயிங்கு. இதுலையுமே நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். லைன் உங்களால் பார்க்க முடியும், ஷேப் இருக்குது, ஃபார்ம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, டெக்ஸ்சர் இருக்குது, வேல்யூ இருக்குது, கலர் ஆல்ரெடி சொன்னதான். பிளாக் அண்ட் ஒயிட்டை நீங்கள் கலராக எடுத்துக்கலைன்னா மேபி அந்த எலமெண்ட் உங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை நீங்கள் அதையும் ஒரு கலராக கன்சிடர் பண்ணுறீங்க, மேபி இப்போ அக்ரலிக் ஆயில் கலர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ அதையும் நீங்கள் ஒரு கலராக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இந்த 7 எலமெண்ட்ஸுமே உள்ளே இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் பெயிண்டிங். இதில் லைன் ஒன்றை தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். லைன்மே என்ன அப்படின்னா அது இன்விசிபிளாக இருக்க தாங்க செய்யுது. அதாவது இந்த இடத்துல இப்போ இந்த கைக்கு இந்த இடத்துல டார்க், இந்த இடத்துல லைட் அப்படின்ற டிவைடர் இருக்குல்ல, அந்த இடத்துலையுமே ஒரு லைன் இருக்க தாங்க செய்யுது. ஒவ்வொரு இடத்துல மேடு பள்ள லைனு, இம்ப்ளைட் லைனு, அது எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்க தாங்க செய்யுது. ஸோ இதுதாங்க, இந்த 7 எலமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஆக்சுவலி இது ஒரு ஆக்டர், இவரோட பிக்சரை வந்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரா பண்ணியிருக்காரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் ட்ரா பண்ண மாதிரி இருக்குது.
இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசின அதே எலமெண்ட் உள்ள இருக்கு. லைன் இருக்கு, ஷேப் இருக்கு, ஃபார்ம் இருக்கு, டெக்ஸ்சர் இருக்கு, வேல்யூ இருக்கு, கலர் இருக்கு. அதான் பிளாக் அண்ட் ஒயிட்டும் சேர்த்து தான் சொல்றேன். இது எல்லாமே 2லயுமே இருக்கு. ஆனா, யூஸ் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரியா நம்ம யூஸ் பண்றோமா? இதுதாங்க இங்க விஷயம். ஸோ இந்த 7 விஷயத்த ப்ராப்பரா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்களும் ஆர்டிஸ்ட் தான். அது எப்படி பண்றது? அதுக்கான பிராக்டிஸ் என்ன? அதாவது பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து எப்படி அத பிராக்டிஸ் பண்ணி எடுத்துட்டு போறது? அப்படின்றத இனி வர வீடியோக்கள்ல நான் சொல்றேன். தேங்க் யூ.